நேத்து மேட்ச்ல 19 சங்கா குடுத்த அதிரடியான ஆட்டத்தினால டெல்லி ராஜஸ்தான அசால்ட்டா வீழ்த்திட்டாங்க. நேத்து டெல்லிக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல எல்லாரும் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணா, ராஜஸ்தானு எங்களுக்கு பேட்டிங் தான்ப்பா ஸ்ட்ராங்கு. அதனால நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. சரி வழக்கம் போல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். இவங்களோட பார்ட்னர்ஷிப்லயே வந்து ராஜஸ்தான் நல்ல ஸ்கோர் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. நேத்து வந்து இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஆனா நேத்து மத்த விக்கெட் போனாலும் ரியான் பராக் இருந்துகிட்டு, நான் வேற லெவல் இன்னிங்ஸ குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் வந்து 90 ரன் எடுத்து பட்டைய கிளப்புனாருங்க. எப்படி செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு நினைக்கும்போது, அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. மத்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து குடுத்த கான்ட்ரிபியூஷன்னால, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேத்து ராஜஸ்தான் 20 ஓவர் முடிவிலே 225 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா இது ஒரு பெரிய டார்கெட்டு. டெல்லி வந்து நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தா மட்டும் தான் இந்த மேட்ச வின் பண்ண முடியும். ராஜஸ்தான் நல்ல பவுலிங் பண்ணி ஸ்டார்ட்டிங்லயே கண்ட்ரோல் பண்ணாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து மேட்ச்ல நடந்ததே வேற. நேத்து 10 சங்கா கேஎல் ராகுல் இவங்க 2 பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. நாங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அதிரடி காட்டுவோம்னு சொல்லிட்டு 10 சங்கா நேத்து மனுஷன் அதிரடி காட்டிட்டாருங்க. 33 பால்ல 62 ரன் எடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்புனாங்க. சரி 10 சங்காவோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது 10 சங்கா ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா இவங்க 2 பேர் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது நிதிஷ் ராணா அவுட் ஆனாங்க. அப்புறம் கேஎல் ராகுல் நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவேன்னு சொல்லி அவரும் ஹாஃப் செஞ்சுரியை கடந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து 70 ரன்னுக்கு மேல எடுத்து நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. சரி அப்படியே அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது கேஎல் ராகுல் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. என்னதான் அவுட் ஆனாலும் நாங்க இந்த மேட்சை வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஸ்டப்ஸும் அதுக்கப்புறம் அஸ்டோ சர்மாவும் சேர்ந்து இந்த மேட்சை 5 பால் மிச்சம் இருக்கும்போது டெல்லி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா 7 விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இப்ப நடக்கிற மேட்ச் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா நேத்து ராஜஸ்தான் 225 ரன் எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்றதுக்கு மேட்ச் கடைசி பால் வரைக்கும் போகும்னு பார்த்தா நேத்து 5 பால் மிச்சம் இருக்கும் போதே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப போற போக்கெல்லாம் பார்த்தா ஐபிஎல்ல எம்புட்டு ரன் எடுத்தாலும் பத்தவே பத்தாது போலங்க. இப்படிலாம் சூழ்நிலை இருக்கும்போது நேத்து ராஜஸ்தான் வந்து டாஸை வின் பண்ண உடனே பேட்டிங் சூஸ் பண்ணது ரொம்ப தப்பு. அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் டெல்லி ஆட விட்டு அவங்க எவ்வளவு பெரிய ஸ்கோர் எடுத்திருந்தாலும் ராஜஸ்தானுக்கு இருக்கிற பேட்டிங்க்கு ஈஸியா சேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நேத்து ராஜஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணது தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நமக்கு வந்து தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.